Daily. Taste the Daily. ஏடிஜி என்ன சொல்றாரு, என்னை கொலை செய்வதற்காக தீய வச்சுட்டாங்க என் ஆபீஸ்ல. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால போயிருந்தா நான் இறந்துருப்பேன்றாங்க. எந்த ஆட்சியிலாச்சும் இது மாதிரி நடந்திருக்கா? எந்த ஆட்சியிலாச்சும் ஒரு உதவி கமிஷனர், மண்டல கமிஷனர் பெண் காவலரை இந்த மாதிரி பாலியல் துன்படுத்தி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, பெட்டிஷன் கொடுத்து நான் நடவடிக்கை எடுக்கிறேன். எங்கங்க இந்த ஆட்சி? என்னங்க என்ன செய்யறாரு முதலமைச்சர்? நான் சொன்னார் சர்வதியாக மாறுவேன், சாட்டையை எடுப்பேன்னாரு. இன்னும் சாட்டையை சொல்லட்டலையே. விஜய் தான் சாட்டையை சொல்லிடுற மாதிரி போட்டிருக்காங்க. விஜய் தான் என்ன சொல்றீங்க? நமது கழகமா, நமது வெற்றி கழகமா, தமிழக வெற்றி கழகம். சரிங்க. யாருக்கு சொல்லட்டான்னு நம்ம எதிர்காலம் தான் சொல்லும். இப்ப நானே சொல்றேன், நம்ம முதலமைச்சர் 3 வருஷத்துக்கு முன்னாள் சொன்னாரு, நான் யாராக இருந்தாலும் என் கட்சிக்காரர்கள் நிர்வாகியா இருந்தேன் சாட்டையை சுழற்றுவேன்னு சொன்னார். சர்வதிகாராக மாறுவேன்னு சொன்னார். மாறினாலேயே அவர் துறையிலே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே தவறா நடக்குது. முதலமைச்சர் இதை விட்டுட்டு ஊருக்கு போய் அடுத்த நாங்க தான் 200 சீட்டு இந்த கிளிப்பிள்ளை ஜோசியம் சொல்லி விடுவோம். ஜோசியம் பார்க்கிற மாதிரி கிளிப்பிள்ளை சொல்லி கொடுத்த மாதிரி அதுவே சொல்றாரு 200 சீட்டு. அதிமுக பிரச்சனை வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்க தொடங்கி இருக்காங்க. சின்னத்தெல்லாம் முடக்கிறதா வேற சொல்லி பேசுறாங்க தம்பி. பேசத்தான் செய்வாங்க. இந்த சின்னத்தை, அண்ணா திராவிட முன்னேற்ற சின்னத்தை எப்பவும் யாராலும் முடக்க முடியாது. முடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருந்தது. அது என்னன்னா 2 நிர்வாகங்கள், 2 அணியாக கழகத்திலே நிர்வாகங்கள், மாவட்ட செயலாளர்கள் மற்றவர்கள் பிரிந்து சென்ற நேரத்தில் எல்லாரும் மனு கொடுத்த நேரத்தில் அது எடுத்தாங்க. ஸோ அப்படியேதான் அந்த மாதிரி ஒரு சம்பவமே இல்லை. அதற்கான இதே கிடையாது. பத்திரிகை தான் நீங்க தான் பெருசா போட்டுக்கிறீங்க. எதை எடுத்தாலும் எங்களை தான் போடுறீங்க. எங்க கட்சியில அடுத்த கட்சியில 1000 நடக்குது. அந்த கட்சியை பத்தி நீங்க பேச மாட்டீங்க, அதுல எதை பத்தியே பேச மாட்டீங்க. நான் சொல்றேங்க, எங்க கட்சியை பொறுத்தளவுக்கு எடப்பாடியார் எடுத்துட்டார் நடவடிக்கை. எடப்பாடியாருக்கு பின்னால இருக்கும். எடப்பாடியார் நல்லதை செய்வார். புரட்சி தலைவர் அம்மா ஆட்சியை கொண்டு வர போகிறார் 26ல். அவருடைய செல்வாக்கு கூடிக்கிட்டு இருக்கு. இந்த செல்வாக்கை மறைக்கிறதுக்காக ஆளுங்கட்சி இன்னைக்கு நான் கேட்கிறேன், செங்கோட்டை அண்ணே எங்களுடைய மூத்த சகோதரர், கழக அமைப்பு செயலாளர், மாவட்ட செயலாளர், அம்மா காலம் தலைவர் காலத்தில் இருந்து இருக்கிறவர், அவர் காவல்துறை பாதுகாப்பு கேட்டாரா? இன்னைக்கு 1000 போலீஸை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்காங்க. என்னத்துக்கு? இதெல்லாம் என்ன பாருங்க. இந்த ஆட்சி எப்படியெல்லாம் எங்க காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கணுமோ அங்க கொடுக்கல. பாலியல் வன்கொடுமை நடக்குது, எல்லாம் நடக்குது. அங்க கொடுக்கல. சட்ட ஒழுங்குக்கு பாதுகாப்பு கொடுக்கல. கேட்காத ஒருத்தருக்கு போய் நீங்க போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கறது. அப்ப இந்த அரசாங்கம் பயந்துருக்கா இல்லையா என்பதை நீங்க தெரிஞ்சுக்கணும். சொல்லுங்க. உறுதியாக எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் வருகிற சட்டமன்ற தேர்தலை சந்திப்பீங்களா? மீண்டும் ஒரு தலைமை மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா? உட்கட்சி விவகாரங்கள் தலை தூக்கி இருக்கு. ஒரு தூக்கம் இல்ல, உறுதியாக இறுதியாக இப்ப சொல்றேன், புரிஞ்சுக்கங்க. எடப்பாடியார் தலைமையில ஆட்சி மலரும். அவர் தலைமையில அதிமுக வெல்லும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.